Hey hi guys, நீங்க பார்த்திருக்கிறது ஹாலோவீன் டேஸ். நான் தான் உங்க ஹாலோ பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி, தி ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் சிஸ்டர் வந்து ஹாஸ்டல் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அப்படி திரும்புறப்போ வந்து அவங்க பார்த்த தேவையில்லாத வேலைனால ஒரு அரக்கங்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. அந்த அரக்கங்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுவும் உயிரோட, அப்படின்றத வந்து ஒரு ஹாரர் சஸ்பென்ஸா வந்து மூவி ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம மூவிக்குள்ள போயிடலாம். இப்போ எங்க காருக்குள்ள காமிக்கிறாங்க, இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரதர் சிஸ்டர். இந்த பொண்ணு பேர் வந்து ட்ரிஷ், இந்த பையன் பேர் வந்து டேரி. இப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு சொல்றா, நீ ஏன்டா இந்த காரை கொண்டு வந்த, இந்த கார் நாளைக்கு தான் போகும் போல நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுவும் இந்த ஹைவேல வந்து கொண்டு வந்திருக்க, ஒரு கடை கிடையாது, குடிக்க தண்ணி கூட இல்ல, வீடும் இல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. சரி சரி போதும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் இருந்து காமிக்கிறாங்க, இப்ப தூரத்துல வந்து ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா பக்கத்துல வந்துட்டு இப்படி ஆறு அடிக்குமா, ரெண்டு பேரும் பயந்தே போயிடுறாங்க. அந்த ட்ரக்கும் போகவே மாட்டேங்குது. இவங்க திட்டுறாங்க, டே போடா, நான் தான் வழி விட்டு இருக்கேன், லெஃப்ட்ல போடா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த ட்ரக்கு போகாம இவங்க கார் பின்னாடியே வந்துட்டே இருக்குமா. இவங்க திட்டுறா, சொல்றா, ஏய் வழி விடுறான், அவங்க போட்டுன்றான், ஏன் நான் வழி தாண்டி விடுறேன், அவங்க போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. பார்த்தா அந்த ட்ரக் வந்து லெஃப்ட் எடுத்து போயிடுறது. அதுல யார் போறாங்கன்னு கூட தெரியல, மூஞ்சியும் பார்க்க மாட்டாங்க. இப்போ அந்த ட்ரக்கு போறப்ப திட்டுவான் பாருங்க, டே உனக்கு கண்ணு குருடா, எப்படிதான் போவியா ஹைவேல, பாரு ட்ரக்க தகர டப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டே வராங்க. இப்போ வந்து ட்ரிஷ் சொல்றான், டேரி உனக்கு வந்து தோணுதா, உனக்கும் அதுதான் தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆமா ட்ரிஷ், இது வந்து எப்படி மறக்க முடியும், பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி. அவங்க தலை கூட வந்து காணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்களாம். பார்த்தா அந்த தலை கிடைச்சு மறுபடியும் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டேரி. இப்போ ட்ரிஷ் சொல்றான், நானும் வந்துட்டு இந்த ஹைவே எல்லாம் வரும்போது நானும் ஒரு நாள் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்லாம் நினைச்சிருக்கேன் டேரி அப்படின்னு சொல்றேன். என்ன சிஸ்டர் நீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது காமிக்கிறாங்க, அந்த ட்ரக்கை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரக்கை பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த ட்ரக் வந்து அங்கதான் நின்றுட்டு இருக்கு. டேரி சொல்றான், ஏய் அது அந்த ட்ரக் தானே, நம்ம ஏத்துற மாதிரி வந்துச்சு, அந்த ட்ரக் தானே வந்து ட்ரிஷ் கிட்ட கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்றான். அதுகிட்ட வந்து ஒரு வினோதமா ஒருத்த வந்து நின்றுட்டு என்ன பண்றான்னா, ஒரு ஒயிட் துணி மாதிரி இருக்கு, அதை சுத்தி எதையும் வந்து உள்ள போடுறான். அது மேல வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெயின்ஸும் வந்து இருக்கு. இவங்க அப்படியே பார்த்துட்டே வராங்க. ட்ரிஷ் பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறம், ஏய் டேரி இது வந்து பிளட் தானே, பாத்தியா உள்ள வந்து எதையோ தூக்கி போட்டான், அது மேல வந்து கூட வந்து பிளட்டா இருந்தது டேரி, எனக்கு உடனே பயமா இருக்கு, நம்ம வந்து போலீஸ் கால் பண்ணலாமா அப்படின்றான். சரி போலீஸ் உடனே வந்து கால் பண்ணுன்னு சொல்றான். ட்ரிஷ் வந்து இப்ப போன் எடுப்பாலாம், போன் எடுத்தா லோ பேட்டரின்னு வந்துருது. இப்ப வந்து திட்டா, நீ வந்து டேரி எதுக்குதான் வந்து நீ போனை வச்சிருக்க, ஒரு கால் கூட பண்ண முடியல, இப்ப நமக்கு எமர்ஜென்சினா யார்கிட்ட வந்து சொல்றது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனை வைக்கிறான். பின்னாடி பார்த்தா வந்துட்டு அந்த ட்ரக் எடுத்துட்டு அவனும் பின்னாடி வந்துருவான். வந்துட்டு இவங்களை இடிக்கிறான், போகவே மாட்டேங்கிறான். இவங்களதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான், இடிக்கிற மாதிரி வரான். அப்ப அவன் இடிச்சுகள் என்ன பண்ணது, வந்து காரு வந்து லெஃப்ட் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு ஒரு மரத்தடியில நிக்குமா. அந்த ட்ரக் வந்து இவங்களை மோதிட்டு அப்படியே நிக்காமையே போயிடுது. இதுக்குதான் தேவையில்லாத வேலையை பார்க்க பாரு. இப்ப வந்து கார் டேமேஜ் ஆயிடுச்சு பாரு, இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து எப்படி போவோம், இதுக்குதான் வந்து தேவையில்லாத வேலை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன் டேரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ட்ரிஷ் வந்து டேரியை வந்து திட்டிட்டு இருப்பாளாம். திடீர்னு வந்து நம்ம டேரி வந்து சொல்றான், ட்ரிஷ் நீ வந்து என்னை வந்து ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொன்னீங்களா, அது வந்து ட்ரூ தான் அப்படின்றான். இவ அப்படியே பாக்குறா, டேரி நீ வந்து எதுக்கு சொல்றன்னு தெரியுது, அதை மட்டும் நீ பண்ணிடாத அப்படின்றா ட்ரிஷ். இங்க பாரு, நீ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணிருப்பாங்க, வந்து அவன் எது தூக்கி போட்டான், அதுல வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் கூட இருந்தது இல்லையா, இப்ப நீ யாருந்தா வந்து போய் பாத்துருப்பலாம், அது யாராவது உயிரோட இருக்குல்ல, நம்ம போய் பாப்போம் அப்படின்னு வந்து டேடி சொல்றா. ட்ரிஷ் சொல்றா, இல்ல நான் வரவே மாட்டேன், நீ வேணா போய்க்கோ, நான் வரமாட்டேன், தேவையில்லாத வேலை பார்க்காத டேடி, நம்ம ஏதாவது பிரச்சனையில வந்து மாட்டிப்போம் அப்படின்றா வந்து ட்ரிஷ். ஆனா வந்து டேடி கேட்கவே மாட்டான், கன்வின்ஸ் பண்றான்ல. சரி ஓகே வந்துடலாம், ஆனா நான் காரை விட்டே வந்து இறங்கவே மாட்டேன், நீ தான் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு வந்து இப்ப ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டே போவாங்க. ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கதாங்க போறாங்க. போய் வந்து காரை ஸ்டாப் பண்றாங்க. பார்த்தா அது ஆக்சுவலா ஒரு வீடே கிடையாது, அது வந்து ஒரு பழைய சர்ச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு போல. அங்கதான் வந்து கார் போய் நிக்குது. ஒரு பைப் மாதிரி இருக்கு, அங்கதான் வந்து அந்த ஒரு பாடியை வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. இப்ப அங்கதான் போறாங்க. வேணா டேரி இதுக்குள்ள போகாது அப்படின்றா. இரு எனக்கு வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ எல்லாம் வர வேணா, நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்றான் டேரி.
இப்ப 2 பேரும் போயிட்டு அந்த பைப் இருக்கும் இல்லையா, அதை வந்து எட்டி பாக்குறாங்க. பாத்துட்டு என்னடா இது ஸ்மெல், ட்ரைனேஜ்ல கூட இப்படி ஒரு ஸ்மெல் வராதே, ரொம்ப கன்றாவியா இருக்கு, இதுக்குள்ளே நீ இறங்க போற அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் கேட்கிறேன். நீ போய் லைட்டை மட்டும் கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன், யாராவது இருக்காங்களான்னு கேட்போம் அப்படின்றாங்க. பார்த்தா டேரி கேட்கறா, யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கன்னு கேட்கறான். யாரும் வந்து ஹெல்ப் பண்ணி கத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிஷாவும் பாக்குறா, யாரும் மறுபடியும் ஹெல்ப் பண்ணி கத்துறாங்க. ஹெல்ப் பண்ணி கத்துனோன்னா டேரி என்ன பண்றான், அதுக்குள்ள வந்து இறங்குறான். இப்ப டேரி நான் சொன்னா கேளு, உள்ள போகாதான் வேணா அப்படின்றா வந்து ட்ரிஷ் வந்து டேரியே, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், என் காலை மட்டும் வந்து பிடிச்சுக்கோ அப்படின்றா. இப்ப காலை பிடிக்கிறான். உள்ள போயிட்டு யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறான் வந்து டேரி. பார்த்தா இரு நான் இதையும் பாக்குறேன் அப்படின்றான். பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே வந்து எலி வருமா, அதை பார்த்து பயந்துறான். இவளும் வந்துட்டு ட்ரிஷ் என்ன பண்றா வந்து அவ காலை வந்து விட்டுருவாளாம். காலை விட்டுனோடனே இவனும் கீழே விழுந்துருவான், இவனும் உள்ள போய் விழுந்துருவான். அப்புறம் சொல்றான், ஏ டேரி சாரி மன்னிச்சுக்கோ, நான் வந்து எலி வந்து என் மேல விழுந்துச்சு, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எலி உன் மேலதான் விழுந்துச்சு, ஆனா என் மேல வந்து ஏறியே விளையாண்டுட்டு இருந்தது அப்படின்றான் டேரி. சரி போய் யாரையாவது கூட்டிட்டு வா, இல்ல அங்கே இல்ல அந்த ட்ரக் வருதான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இங்க வந்து திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா ஒரு துணியால சுத்தப்பட்ட இது பாடி மாதிரி இருக்கு. அது இப்போ வந்து போய் மிதிக்கிறான். மிதிச்சா டக்குன்னு வந்து இப்படி வந்து கை பிடிக்குமா, பார்த்தா பயந்தே போயிடுறான். அதுல ஒருத்தர் வந்து வேமா வந்து அந்த துணியெல்லாம் விலைக்கு பார்த்தா உள்ள ஒருத்தர் வந்து திணறி போய் இப்படி மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பார்த்து பயந்துருவான். மூஞ்சியெல்லாம் பார்த்தா வந்து ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவன் ஏதோ கீழே காமிக்கிறான், கீழே பாருன்னு சொல்லிட்டு ஏதோ கையை வச்சு வயிற்ற தடவுறான். இப்போ ஓப்பன் பண்ணுவானா, அது உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது, ஏன்னா வந்து உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஏதோ ஸ்டிச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே வந்து டேரி கிட்ட வந்து ஏதோ சொல்ல வந்துட்டு ஆனா வந்துட்டு எதுவுமே கேட்க முடியல டேரினால, ஏன்னா வந்து செத்தே போயிடுவான். அவன் கேட்கறான், டேரி நீங்க இருக்கியான்னு கேட்கறான். உடனே வந்து ட்ரிஷ் நீ வந்து இங்க வந்து இது சர்ச்சு தானே, இங்க வந்து சர்ச்சுக்குள்ள வந்து பேஸ்மெண்ட் இருந்தா கண்டிப்பா வழி இருக்கும்ல அப்படின்றா. இப்ப வந்து ட்ரிஷ் சொல்றாங்க, இவ செஞ்சு நீ அந்த சர்ச்சுக்குள்ள மட்டும் போக சொல்லிடாத அப்படின்னா. இல்ல நான் அதுக்குள்ள உனக்கு போக சொல்லல, நான் வந்துடுறேன், நீ வந்து அந்த ட்ரக் வருதான்னு பாரு, இல்ல யாராவது வந்தா ஹெல்ப் மட்டும் கேளு, அந்த ட்ரக் வந்தா உடனே இந்த பைப் கிட்ட வந்து நல்லா சத்தமா கத்திட்டு போய் நீ காருக்குள்ள ஏறி நீ போயிடு அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கிளம்பி போயிட்டு அந்த ட்ரக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுவான். இப்ப டேரி என்ன பண்ணுவாங்க பாப்பா, அதை பார்த்து பயந்தே போயிடுறான் பையன். இப்ப இங்க கட் பண்ணி நம்ம ட்ரிஷ் தான் காமிக்கிறாங்க, ஏதாவது கார் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அந்த ட்ரக் வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கே பார்த்து பயமாதான், ஆனா அதை வந்து கவனிக்க மாட்டாலாம். இப்ப வந்து அந்த ட்ரக் வந்து ரொம்ப கிட்ட வந்துருது. இப்ப இவ பாத்துட்டு என்ன பண்ணுவா, வேமா ஓடி போய் காருக்குள்ள ஏறினா காரை வந்து ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆகாதான். இப்ப அந்த ட்ரக் வந்து கிட்ட வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா அது அந்த ட்ரக் கிடையாதுங்க, வேற ஒரு நார்மல் ட்ரக் தான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சாய்வாங்க. இப்ப டேரி வர வந்து இப்படி வந்து அந்த டோரை வந்து தட்டுறான். ட்ரிஷ் வந்து கத்திரம், ஐயோ நீ ஏன் இப்படி வந்து என்னை பயமுறுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை பாப்பானா. பார்த்துட்டு டேரி வந்து ரொம்ப பயந்து போயிருப்பான். அப்ப வந்து ட்ரிஷ் நோட் பண்றான், சரிவா நம்ம கார்ல போகலான்னு சொல்லிட்டு இப்ப கார்ல 2 பேர் வந்து போறாங்க. ட்ரிஷ் கேக்குறா, டேரி தயவு செஞ்சு இப்படி இருக்காத, விளையாடாத, நீ அங்க என்ன பார்த்த நீ சொல்லு அப்படின்றாங்க. அப்படியே பார்த்தா இங்க வந்து அந்த பெட்ரோல் வந்து காலியாது. டேரி ப்ளீஸ் இப்பயாச்சும் சொல்லு அப்படின்றான். இப்ப வந்து சொல்றான், இப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த தலை காணாம போச்சு அப்படின்னாங்களே, அந்த தலையை பார்த்தேன், அந்த ஒரு பாடியோட தைச்சு வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, இவங்களை வந்து கிராஸ் பண்ணி இப்ப வந்து டேரி சொல்லுவானா, இப்ப வந்து இவன் அங்கதான் போறான், இப்ப அங்க போயிருந்தா வந்து நம்ம அங்க போயிருக்கிறது வந்து தெரிஞ்சிருவான், நம்ம வந்து வேகமா போயிட்டு நம்ம போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த ஒரு குட்டி பார் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ள போறாங்க. போயிட்டு யாராவது போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிஷ் சொல்லுவா. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் ஒரு லதாஜிக்கா வந்து பாக்குறாங்க, யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து அங்க ஒரு லேடி வராங்க. லேடி வந்து யாருக்கு போலீஸ்க்கு கால் பண்ண கேக்குறாங்க. ஆமா ப்ளீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்புறம் உடனே சரி ஓகே நான் போலீஸ் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து த்ரிஷ் வந்து கேக்குறாங்க, நீ அங்க என்ன பார்த்த, இங்க சொல்லு இங்க சொன்னா வந்து நம்ம தப்பிக்கலாம், அதான் போலீஸ்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண போறாங்களா அப்படின்னு. நைட் ஆகுது, இவன் வந்து பயப்படுறான், போச்சு அவன் வர போறான், அங்க போயிட்டு இங்கதான் வருவான், போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப வந்து அங்க கொஞ்ச நேரத்துல வந்து போலீஸும் வந்துருவாங்களா. வந்துட்டு நீ என்னப்பா பார்த்த, எங்கப்பா போகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது, பாலன்ஸ் சர்ச் இருந்தது, அங்க போனோம், அங்க வந்து நிறைய பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி ஏதாவது வந்து ப்ரூஃப் சொல்லு அப்படின்றாங்க. இந்த மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போனாங்க இல்லையா, அவங்க பாடியை நாங்க பார்த்தேன், அந்த தலையெல்லாம் வந்து ஒட்ட வச்சிருந்தது நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. சரி பேர் சொல்லு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அவங்க பேர் வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. சொன்னோன்னா ஆமாப்பா நானும் பாத்திருக்கேன், ஆனா அந்த பாடி வந்து இன்னும் இருக்க வந்து நிச்சயமே கிடையாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க. வந்துட்டு வெளியே நிக்கிறது உங்க காரா, அந்த காரை உள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து கடைக்கு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. இப்ப இந்த காருக்குள்ள இருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து யாரோ எடுத்து வெளியே போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த லேடி சொல்லுது, என் கிளைண்ட் வந்து பார்த்தாங்க, அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டானா, எடுத்து போட்டு அதெல்லாம் மூந்து பார்த்துட்டு இருந்தானா வந்து சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா, நான் சொல்றது வந்து போய் எல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு வந்து போலீஸ் வந்து டாரி கேக்குறான். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படுதா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பார்த்தா அந்த கை வச்சிருக்கான் இல்லையா டோர்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே இல்லைங்க, ஏதோ ஒரு சாம்பல் மாதிரி இருக்கு. இது உங்களால எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி டாரி வந்து கேக்குறான். அதை போலீஸ் பார்த்துட்டு சரி ஓகே நீங்க எங்க கூட வாங்க, நம்ம போலாம், நம்ம போய் வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டாரியும் வந்து ட்ரிஷும் வந்து முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து பின்னாடி கார்ல வந்துட்டு இருப்பாங்களாம். இப்போ வந்து அந்த போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வந்து ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி சர்ச் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அங்க வந்து ஒரு பாடியும் இருக்கு, ஒரு பாடி இல்ல நிறைய பாடி இருக்கு, அவங்க சொன்னது வந்து இருக்கு. அப்படி ஏதோ ஒரு வந்து சாம்பல் மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த போலீஸ் வந்து மேல போய் பார்க்கலான்னு போவாங்களா, அந்த ஜீப்பஸ் கிரீப்பர்ஸ் வந்து கார் மேல இப்படி நின்றுட்டு இருக்கா. அப்படியே அவங்களை பிடிச்சு தூக்குறா. இந்த போலீஸ் வந்து இந்த போலீஸ் தலையும் வந்து பிடிச்சு என்ன பண்ணுவான்னா பிச்சு எரிஞ்சிருவான். இவங்க கார் மேல வந்து ஏதோ விழுகுமா, வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த கார் வந்து அப்படியே ஸ்கிட் அடிச்சு வளையுது. இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப வந்து ட்ரிஷ் வந்து கார்ல இருந்து இறங்குறப்போ யாரும் இருக்கீங்களா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டே போறாங்க. போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம டாடி இருக்காங்க இல்லையா, அவங்க கார் மேல பாக்குறேன். ஏன்னா அந்த கார் மேலதான் வந்து அந்த போலீஸ் ஆபீசர் தலை விழுந்து முன்னாடி போயிருக்கும். பாக்குறான், பார்த்தா பிளட் இருக்கு. தொட்டு பாக்குறான், அப்படியே திரும்பி ட்ரிஷ் போகாத, இங்க வந்துரு, போகாத அப்படின்னு சொல்ற. இப்ப ட்ரிஷ் வந்து ஒன்ன பாப்பாங்க பாருங்க. என்னன்னா வந்து அந்த போலீஸ் ஆபீசர் தலை வந்து கலந்து போய் அவங்க காருக்கு முன்னாடி இருக்கும். அந்த காருக்குள்ள வந்துட்டு அந்த ஜீப்பஸ் பேப்பர்ஸ் இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, போயிட்டு அந்த போலீஸ்காரங்களோட தலை இருக்கு இல்லையா, எடுத்து அந்த நாக்கு பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு டாரி பயந்து போய் ட்ரிஷ் தயவு செஞ்சு இங்க இருந்து காரை எடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்துறான். கார் ஸ்டார்ட் ஆகல. டக்குன்னு வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்ப அங்கதாங்க போறாங்க. போயிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க. யாரு நீங்க, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த பூனை எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எங்க வீட்டுக்கு உங்க கூட யாரும் வந்தாங்களா, என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எங்க கூட யாருமே வரல, நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க எதையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் துப்பாக்கி எடுத்துட்டு வருவாங்களா, அப்படியே பாக்குறாங்க. இல்ல அது வந்து என் சோழக்குள்ள பொம்மை கிடையாது, அது வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப டாரியோட விஷயம் வந்து திரும்பி பாப்பாங்களா, திரும்பி பார்த்தோம்னா அந்த ஜீப்பஸ் கிரீப்பர்ஸ் இருப்பான் இல்லையா, அது அங்கதான் நின்றுட்டு இருக்கான். பயந்தே போயிடறாங்க. இந்த பாட்டி வந்து தைரியமா வந்து என்ன பண்றாங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணோம்னா அப்படியே அது தெரிக்குதா, பார்த்தா மேல வந்து ஏதோ பறந்து போன மாதிரி இருக்கு. இல்ல நீ இன்னும் வீட்டுக்குள்ள போயிட்டியா, என் குழந்தைங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வரியான்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போவாங்களா. உள்ள போனோம்னா கன் ஷாட் வந்து கேட்கும். கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த பாட்டி வந்து வருவாங்க. பார்த்தா அது பாட்டி இல்லைங்க, ஜீப்பஸ் கிரீப்பர்ஸ் வந்து என்ன பண்ண அந்த பாட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த கார் முன்னாடி போய் நிக்குமா. நம்ம டாரி சொல்றான், அது ஏத்தி கொன்று அப்படின்னு சொல்றான். அவ போய் ஏத்திடுவானா. ஏத்தினதுக்கு அப்புறம் அது கால் வந்து துண்டா போய் ஏதோ சாம்பலா வந்து கொட்டுது. திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெக்க வருது. இப்ப டாரி பாக்குறான். ட்ரெஸ் வந்து பார்த்து பயந்தே போயிடான். இப்ப உடனே சொல்றேன், கார் எடு, நம்ம இதையும் பாத்துருவோம், கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பி இப்போ வந்து ட்ரிஷ் அண்ட் டாரி எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாங்க வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்றாங்க, நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம், எங்களை வந்து நாளைக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணி இப்போ வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு போஸ்டர் இருக்கு, அதுல நிறைய பேர் மிஸ்ஸிங் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து டாரி பாக்குறான், இதனாலதான் வந்து இவனுக்கு எல்லாம் செத்துருக்கானுங்க போலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வராங்க. வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, என்ன இங்க வந்திருக்கீங்களா, ட்ரிஷ் அண்ட் டாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு போலீஸ் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு அவங்களே போய் சும்மா பயமுறுத்திட்டு இருக்காது, இங்க வா அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க இவங்கன்னா வந்துட்டு இவங்க ஆக்சுவலா யாருன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிறப்ப வந்து கால் பண்ணி வந்து நீங்க சத்தம் கேட்டா நீ ஓடிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி தான் வந்து சொல்றாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவன் வரப்போறான், அவன் வந்து அவங்களை விட மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாரு என்ன சொல்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த டாரி வந்து சொல்றாங்க, இல்ல டாரி உங்ககிட்ட வந்து ஏதோ இருக்கு, அது வந்து உனக்கு தேடிட்டு வரும். இப்ப வந்து அது என்னன்னா வந்துட்டு அதுக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டா வந்து எடுத்துன்றப்போ அது வந்து அதுக்கு வந்து புதுசா வந்து ஃபார்ம் ஆகும், அந்த பார்ட்டை வந்து கிடைச்சிடும்
ஆரம்பிச்சிரும். அது கண்டிப்பா வரும், இங்கதான் வரும், இங்க வந்து யாரு பாடி வந்து வீக்கா இருக்கோ அந்த பாடியை வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரிங் டேஸ்க்கும் 23 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 23 டேஸ் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஜீரணிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் போகுது. இப்ப கரண்ட் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அந்த ஜெயில இருப்பாங்களா, அந்த கைதிங்கெல்லாம் ஜெயில இருக்காங்களா இல்ல தப்பிச்சு ஓடிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க போய் செக் பண்றாங்க, போலீஸ் போய் செக் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு இதா செக் பண்றப்போ ஒரு ஜெயில தாங்க காமிச்சா அந்த கம்பியெல்லாம் வந்து உடைஞ்சிருக்கு. அந்த க்ரீப்பர்ஸ் போட்டிருந்தது இல்லையா, ஜீப்பஸ் க்ரீப்பர்ஸ் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து இங்க இருக்கு. அப்படியே பாக்குறாங்க, அது யாரையும் வந்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குமா. இப்ப அது வந்து காமிச்சிட்டு இங்க பாருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம், இங்க வந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இவங்க வேமா வந்து அந்த டேரி அந்த லேடி ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து போறாங்க. இவ சொல்றா, அந்த லேடி சொல்றா, போச்சு அது இங்க வந்துருச்சு, இங்க வந்து கொல்லாம விடாதா. இந்த லேடி உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா. டேரி ட்ரெஸ் வந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவங்க முடிய பிடிச்சி பாக்குது, அவங்களுக்கு தேவையான பாட்டு வந்து இந்த லேடி இல்ல போல, அதனால அந்த ஜீப்பஸ் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிரர் வழியா இந்த சைடு வந்து நம்ம ட்ரெஸ் வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நம்ம ஜீப்பஸ் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கு. ஸ்மெல் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த கிளாஸை உடைச்சிட்டு வருமா. வந்தோடனே இவங்க கழுத்தை பிடிச்சு இப்படி தூக்குது. பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்கா இல்லையா, அவளை வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குது. இந்த ஜீப்பஸ்க்கு வந்து தேவையான பார்ட்ஸ் வந்து இந்த பொண்ணுட்ட இல்ல போல, ஸ்ட்ராங்கா இருக்கா போல. அதனால என்ன பண்ணுதுன்னா வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம டேரியை தான் வந்து பிடிச்சி வச்சிருக்குது. பார்த்தா ட்ரிஷ் சொல்றாங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுரு, அவன் கிட்ட உள்ளதான் என்கிட்ட இருக்கு, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான், அவனுக்கு பதிலா வந்து என்னை எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கு. இந்த ஜீப்பஸ் வந்து பாக்குது, இவளை ஒரு மாதிரி பாக்குது, விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா விடாம டக்குன்னு வந்து அவங்க அண்ணனை வந்து தூக்கிட்டு இப்படி போயிடுமா. இவ அப்படியே கத்திட்டே போறா, டேரின்னு கத்திட்டு போறா. இப்ப அடுத்த நாள் வந்து காமிச்ச நம்ம ட்ரிஷ் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அந்த லேடி வராங்க. இப்ப வந்து ட்ரிஷ் கேக்குறான், நீங்க கனவு கண்டது வந்து எனக்கு வந்து பழிக்காம போயிருக்கா, உண்மை இல்லாம போயிருக்கா, சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லம்மா எனக்கு வந்து எதுவுமே என்ன சொல்லணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து போயிருவாங்களாம். இப்படியே போயிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரிஷ் வந்து மனசு ஒழிஞ்சு போய் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த சர்ச்சை எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால இங்க ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அப்படியே ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. போயிட்டு இப்படியே காமிக்கிறாங்க, யாருடைய தோல் தொங்குதுன்னு பாத்தீங்களா. ஜீப்பஸும் வந்து அவன் கண்ணு வழியா வச்சு பார்க்கும் பாரு. இப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை ரொம்பவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற மூவி எல்லாம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.